ஹாய்ங்க, நான் பிரியா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு நல்லா ஃபீவருங்க. அப்புறம் கொஞ்சம் சளியும் வேற பிடிச்சிருந்தது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி தூதுவளை செடி இருக்குது. அதை பொறிச்சு கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சனிக்கிழமை அந்த ரசம் தாங்க வச்சுருந்தேன். இது தூதுவளை செடி அப்படின்னா செடி ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். அந்த தலை பின்னாடி ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். பர்பிள் கலரில் பூ பூக்குங்க. அதை இந்த மாதிரி கத்திரியில் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கட்டை பூண்டு, இதுக்கு பேர் திப்பிலின்னு சொல்லுவாங்கங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். திப்பிலி இல்லைனாலும் பரவாயில்ல. வரமல்லி 1 ஸ்பூன், குருமிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக வணக்கிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூடையே ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளிக்கு பதிலாக சில பேர் புளியும் போடுவாங்கங்க. நான் புளி போட்டு ரசம் வச்சா எனக்கு பிடிக்கிறது இல்லை. தக்காளி போட்டு ரசம் வச்சா தான் அந்த தலையோட டேஸ்ட் நல்லா இருக்குது. அதனால் நான் தக்காளி தான் போடுவேன். அப்புறம் ஒரு வடைச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தலையை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் வணக்கிக்கணுங்க. வணங்கும் போது நல்லா சுருண்டு வந்துடும். கொஞ்சோண்டு தான் கிடைக்கும், ஆனால் அது நிறைய ரசம் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அரைப்படாது. தக்காளி கூட அந்த நம்ம வணக்கி வச்சுருந்த தலையையும் உள்ளே போட்டு அரைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. அப்படி நைஸ் ஆகலை அப்படின்னா திரியாக இருக்கும். அப்படியும் சாப்பிட்லாம். திரியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதுன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணி நம்ம வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டிங்கன்னா அது திரியாக இருக்காது. எனக்கு திரியாக இருந்தாலே பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் வடிக்கல. அப்படியே மண் சட்டியில் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி ஊற்றி நான் வச்சுட்டேன். பக்கத்தில் ஒரு வடைச்சட்டியில் ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் போட்டு வணக்கி அந்த ரசம் கொதிக்க போது உள்ளே போட்டேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொத்தமல்லி தலையும் போட்டு கொதிக்கக்கூடாது. ரசம் பொங்கி வந்தாலே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சளி, தொண்டைவலி, இரும்பல் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அடிக்கடி நாங்கள் வச்சுருவோம். இந்த தலையை மேலேயும் இருக்குது செடி. இது கீழேயே தானாக படர்ந்ததுங்க. அது இந்த மாதிரி கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா மண் சட்டிங்கிறதுனால எச்சாவே கொதிக்கும். நல்லா கப்புன்னு போட்டு மூடி வச்சிடணுங்க. நல்லா சுடு சாப்பாட்டில் குழி கொஞ்சமாக பறித்து வட்டல் நிறைய ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா நீங்கள் சாப்பிடும்போதே நமக்கு தெரியும், தொண்டையில் கரகரப்பெல்லாம் போய் நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தூதுவளை இலை இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வெறும் ரசம் வச்சு சாப்பிட்லாங்க. சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.